வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நாம் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து இறப்பு வரை இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தான், இயற்கை, சமுதாயம், இந்த மூன்றும் இணைந்தது தான் வாழ்க்கை. அந்த மூன்றையும் இசைவாக இருந்து வாழும் பொழுது தான் வாழ்க்கை முழுமையடைகிறது. தான் என்கும்போது இண்டிவிஜுவல் தன்னுடைய உடல், உயிர், மனம் எல்லாவற்றையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இயற்கையோடு இசைந்து சமுதாயத்தோடு இணக்கமாக வாழ்வது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையைத்தான் நம்முடைய புது வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் மனவளக்கலை பயிற்சியின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மனவளக்கலை பயிற்சியை ராஜபாளையம் அறிவுத்திருக்கோவிலில் பிரதி ஆங்கில மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரையும் பயிற்சியாக நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த பயிற்சியில் உடற்பயிற்சி தான்றதில் உடற்பயிற்சி பார்த்தோம் இல்லையா? அந்த உடற்பயிற்சி என்பது காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் எல்லாவற்றையும் நன்றாக சீரமைத்து நாம் உடலை பாதுகாத்து வைப்பது தான் உடற்பயிற்சி. அந்த 3 ஓட்டத்தில் ஏதாவது ஒரு ஓட்டம் தடை பெற்றாலோ தேக்கமுற்றாலோ அந்த இடத்துல ஷார்ட் சர்க்கியூட்டிங் ஏற்பட்டு வலி உண்டாகும். அதெல்லாம் சரியாவதற்கு உடற்பயிற்சி நம்ம செய்யணும். அதே போன்று நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்ச பதிவுகள் நம்ம உடம்பில் அந்த செல்களில் முடிச்சா இருக்கும். இந்த பதிவுகள் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். உடலில் ஏதாவது வியாதி இருக்கிறது, உள்ளத்திலே களங்கம்னா கவலை, இது எல்லாமே போகிறது இந்த உடற்பயிற்சி செய்ய செய்ய சிறிது சிறிதாக குறைந்துவிடும். அடுத்து தியான பயிற்சி என்று சொல்லும்போது நம்முடைய மனம் 4 நிலைகளை இயங்குகிறது. பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா முறையே 40/14, 13/8, 7/4, 3/1 என்ற நிலையில் இயங்குது. இப்போ பீட்டா மன அலைச்சலில் இருக்கும்போது நம்மளுடைய மனம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கும். அந்த நிலையிலிருந்து நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே தெளிவான நிலையில் இருக்காது. நம்மளாலையும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இதே மன அலைச்சூழலை குறைத்து ஆல்ஃபா நிலைக்கு தியானம் பயிற்சி இந்த மனவளக்கலையில் பேராசிரியர்களாக கொடுக்குறோம். அது எடுக்கும்போது என்ன ஆகும்னா, மனம் ஒரு அமைதியான நிலையில் நாம் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கும். தியானம் மொத்தம் 9 நிலை தியானம் இருக்குது. ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சபூத நவகிரக தவம், பஞ்சேந்திரிய தவம், நித்யானந்த தவம், 9 மைய தவம், இறைநிலை தவம் என்ற 9 தவங்கள் இருக்குது. இந்த 9 தவங்களில் 3 வித ஃபஸ்ட்டு 3 தவத்தை 12 நாள் பயிற்சியில் கொடுத்துடுறோம். அந்த பயிற்சியெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அகத்தாய்வுன்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அந்த அகத்தாய்வு பயிற்சியில் மற்ற தியான பயிற்சியெலாம் நம்ம கற்றுக்கிடலாம். அதோடு எண்ணத்தை ஆராய்ந்து கவலை ஒழித்து சினம் தவிர்த்து ஆசை சீரமைத்து நான் யார் என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொண்டு நாமும் நன்றாக வாழ்ந்து இயற்கையுடன் ஒத்து சமுதாயத்தையும் நம்மோடு இசைந்து வாழ்வதற்காக ஒரு பயிற்சியை மகரிஷி நமக்கு கொடுத்த பயிற்சியை நாம் ராஜபாளையம் மனவளக்கலைக்கு நல்ல முறையில் கற்று நாமும் பயன்பெற்று இயற்கையோடு இசைந்து சமுதாயத்தோடு வாழ்வதற்கு அந்த இறையருளும் குருவருளும் என்றும் துணை இருக்கும். வாங்க ராஜபாளையம் அறக்கட்டளைக்கு வாங்க, எல்லாம் கற்றுக்கங்க, வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திக்கலாம்.